கிரகணம் கிருஷ்ணா நடித்த படம் சந்திரனையும் தெரியும். டீம் யாருன்னே தெரியாது. நான் இப்போ லண்டனில் இருக்கும்போது டீசர்ஸ் முன்னாடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நான் அதோடய லுக்கை வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் யார் என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கல. இந்த படம் ஏதோ நல்லா இருக்குது, நல்லா வரும் போல இருக்குது, இந்த வருஷம் அடுத்து வர படங்கள்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நோண்டி பார்த்தா அப்புறம் மச்சி கிருஷ்ணா நடித்த படம். ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிடல. அதனால் வந்து ஆனந்த் தான் கூப்பிட்டார். வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வாங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டார். வந்து விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. யார் படம் அப்படின்னு கேட்டேன். கிருஷ்ணா படம் அப்படின்னாரு. சரி நான் வர்றேங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிருஷ்ணா கூப்பிட்றானோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், எப்போவுமே அவங்ககிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, எங்கிட்ட அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப எப்போவுமே வந்து ஒரு அன்போடு பழகக்கூடிய நிறைய நடிகர்களில் முக்கியமாக கிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். தோளில் கைப்பட்டுவா என்ன வந்து விளையாட போகிற இடத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போவான், கலாச்சிடுவான் எல்லாத்தையும் உட்காந்து. அப்புறம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினா அடுத்து திருப்பி எனக்கும் கவுண்டர் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் வந்து உட்காந்துட்டு. அதனால் இந்த பேட்மிண்டன் ஆடும்போது வச்சு எல்லாத்தையும் செஞ்சுடுவான் வந்து யார் வந்தாலும் சரி அப்படின்ட்டு. சார் சொன்ன மாதிரி யாரை கரெக்ட் பண்ணுறாங்க, ஹீரோ நிறைய எல்லாரையும் ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணணும் நாங்களாம் முயற்சி பண்ணுறோம், ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் சொன்னார் வந்து. ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கல ரொம்ப சந்தோஷம். விவசாயிங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதான ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா, 41 நாளுக்கு மேலே போராடி விவசாயிங்களுக்கு ஒரு கடன் தள்ளுபடி அவங்களால கிடைக்கல அப்படிங்கிறது. நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவணத்தையும் அவுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிகிட்டு இருக்க ஒரு சூழலில் இது என்னென்னா, இந்த 2 பேர் இப்போ இறந்து போனவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், பாக்கி இருக்கிற லட்சம் பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எல்லா சொல்யூஷனை நோக்கி ஏதாவது ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இது விளம்பர நோக்கோட தீர்வு இல்லாமல் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுதுங்கிறது இன்றைக்கி சமூகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் இருக்குது, விவசாயியை காப்பாற்றணுமா விவசாயத்தை காப்பாற்றணுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுறத விட விவசாயத்தை காப்பாற்றுறது முக்கியமாக இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றணும்னா விவசாயிகளை தானாக பொழைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம விவசாயத்தை காப்பாற்ற விட விவசாயியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் 2 பேரை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கொடுக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் பாக்கி கஷ்டப்படுறவங்களாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது. 2 பேரும் கிடச்சி இப்போ அதில் என்னென்னா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, அவருக்கு கிடச்சிருச்சுங்க, அப்போ இதை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு போங்க அடுத்து எங்கே அப்படி ஒன்று, அப்படி ஒரு சூழலில் ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தூண்டில் போட கற்றுக் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படி இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு சமீபமாக விவசாயம் சார்ந்த ஒரு பாடல் விழாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. 4 விவசாயிகள் வேறு இந்த அபிசரவணன் அவன் தான் கூப்பிட்டு வந்திருந்தான் தம்பி. வரும்போது மேடையில் அவங்க அதை தான் சொன்னாங்க, நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டருங்களை எல்லாருக்குமே எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் மேடையில் ஏறியது தான் சொன்னேன். இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம், தயவு செஞ்சு நீங்கள் முதுகெலும்பு நம்ம நடிகர்களுக்கு முன்னாடியும் தயாரிப்பாளருக்கு முன்னாடியும் ஒரு டைரக்டர் பண்ணி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த விவசாயத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயிகள் நீங்கள் தன்மானத்தோடு முதல்ல நீங்கள் நின்றுங்க. ஏன்னா நாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம உண்ணுகிற உணவு இன்றைக்கி என்னென்னா விவசாயி உற்பத்தி பண்ணுறோன்னா, கடவுள் தண்ணியை படைச்சிட்டாரு, ஆனால் கடவுளுக்கு அப்புறம் ஒரு ஆள் நம்ம படைத்த ஒரு ஆள் அப்படின்னா விவசாயி. ஏன்னா அவர் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது, அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தண்ணி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க டெமானிட்டேஷன் வந்ததுக்கப்புறம். இப்போவும் கோல்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் இப்போ தண்ணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி மிகப்பெரிய ஒரு வாட்டர் கிரைசிஸ் வெகு விரைவில் இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்க போகுது. அதனால் தண்ணியை ஆல்ரெடி வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. உலக பணக்காரங்கள் அத்தனை பேரும் தண்ணியை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோக்கும் பெப்சி விற்கிறவங்க தான் கென்லேயும் அக்வாஃபெனாவுக்கும் ஓனராக இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம தண்ணியை எடுத்து நமக்கே காசு கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா இப்போது வீட்டில் சென்னையில் யாருக்கும் தண்ணி வர்றதில்ல. ஆனால் 500 ரூபா கொடுத்தா ஒரு லாரியில் கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து வருது மறுபடியும் கேள்வியாக இருக்குது.
நிலத்தடி நீர் வந்து மொத்தம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100%, 97.5% வந்து உப்பு தண்ணி, கடல் தண்ணி. பாக்கி இருக்கிறது 2.5%. இந்த 2.5%த்தில் பார்த்திங்கன்னா 30%க்கு மேலே ஐஸ் கட்டிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீரில் ஒரு 30% இருக்குது. மொத்தம் 700 கோடி பேருக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணி 0.007% மட்டும்தான் அந்த தண்ணி இருக்குது. இது எப்படி போதுமானதாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் தண்ணியை நம்ம பாதுகாக்கிறது தான் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ நாம் வந்து மணல் அள்ளிட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் இருக்கிறோம். மலையை வெட்டிட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் இருக்கிறோம். ஸோ எங்கேயோ நமக்கு ஒரு வகையில் உலக பன்னாட்டு நிறுவனம் நம்ம நுகர்வோராகவே துபாய் மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தியே பண்ண வேண்டாம், எல்லாம் விலைக்கு விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலை தான் வந்து இப்போது சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கனால ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது இது சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றை தொட்டால் செயின் லிங்க் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோம், சரி இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகலாம், அதற்கு ஒரு குரல் கொடுக்கலாம், நல்ல உணவு கிடைக்கலன்னு போனால் உணவு உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறதே அவங்க தான் விற்கிறாங்க. நம்மளுடைய உணவை நம்ம சாப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஏன் இப்போ அது காலேஜுக்கு போகும்போது பார்த்தா கோக்கு, பெப்சி, மிராண்டா எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஏசி பெட்டிக்குள்ளே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விவசாயி உற்பத்தி பண்ணுற தமிழ்நாட்டில் ஒரு கரும்பு இலையும் காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேருந்து நம்ம போய் சொல்கிறது? மாணவர்கள்லாம் இப்போ விவசாய புரட்சி மாணவர்கள்லாம் மாற்றுவாங்கிறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் உங்கள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு இளநியோ ஒரு கரும்புச்சாரம் விற்கிற எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் வெற்றி விவசாயிகளோட உற்பத்தி முதல்ல சாய்ஸில் இருக்கும். சாய்ஸில் இல்லை. தேட்டருக்கு போனோம் பார்த்தீங்கன்னா 99.99% 100%க்கு வந்து மைதானால் செய்யப்பட்ட பொருள், ஒயிட் சுகர்னால் செய்யப்பட்ட பொருள், க்ரூட் ஆயில்னால் செய்யப்பட்ட பொருள். ஏன்னா இப்போ உணவு சார்ந்த ரிசர்ச் என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டருந்து நான் கிடைச்ச தகவல், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள் மட்டும் 1000க்கு மேலே விற்றுட்டுருக்கு. லீடிங் பிராண்ட் மட்டும் 120 பிராண்ட்ஸ் ஒவ்வொரு பொருளையும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் நல்ல உணவை சாப்பிடக்கூடாது. இது முதல் விஷயம். ஏன் அப்படின்னா நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது. வியாதிக்கு மருந்தும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2 விஷயம், உணவு அரசியல், அதுக்கப்புறம் மருத்துவ அரசியல். இது ரெண்டுமே ஒரே ஓனர், தண்ணியும் அவங்களுக்கு தான். அப்போ என்னென்னா எல்லா ஊர்கள்லேயும் வந்து இது மாதிரி எல்லா நாடுகள்லேயும் இது மாதிரியான பிரச்சனை இருக்குது. இப்போ நான் லண்டன் போயிட்டு வரும்போது 2 பவுண்டு ஒரு பாட்டில் தண்ணி, அது 1 லிட்டர் கூட கிடையாது. நம்ம ஊர் காசுக்கு இப்போது முன்னாடி வந்து 99 ரூபா இருந்தது, இப்போ 80 ரூபா. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து விலகி வந்தனால குறைஞ்சிருக்கு, 160 ரூபா. அப்போ நாளைக்கு நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 10 ரூபாய்க்கு கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குறாங்க, வெளியில் வந்து அக்வாஃபைன் வாங்கினா 20 ரூபா தான் நினச்சிட்டு இருக்கோம். இது வெகு விரைவில் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. அதனால் தண்ணியை பாதுகாக்க வேண்டியது, நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நம்மமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தண்ணி பல கம்பெனிகள் முனிசிபாலிட்டியிலிருந்து தான் உடஞ்சி வெளியில் வர இடத்துல தான் தண்ணியை திருடி கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இது மாதிரியான பிரச்சனைகள் டேங்கர் லாரி மேலே முட்டமாக தான் அவங்க சர்வைல் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி. ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய ஏரிகளையும் அதே நிலத்தடி நீரை பாதுகாப்பதும், அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கான ஒரு குழி வெட்டி அந்த தண்ணி போகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறது மட்டும்தான் முக்கியமான தீர்வாக இருக்கும். ஸோ விவசாயிகளை காப்பது மட்டும் நம்ம வேலை இல்லை, விவசாயத்தை காப்பது தான் நம்ம முக்கியமான கடமையாக இருக்கும். ஸோ இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு 2 விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.